ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரிஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்க எஸ்சிஐ மிஸ்ட்ரி பிஎல் நாவலோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சு. ஜஞ்சோவும் பாயுட்டாங்கும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. ஜஞ்சோவோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான். ஏன்னா வந்து நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டானே. பாயுட்டாங் அதே சமயம் கொட்டாய் விட்டுக்கிட்டே வரான். அப்புறம் ஜஞ்சோவை வந்து பாயுட்டாங்க பார்த்துட்டு, ஆமாம் நீ எதுக்கு கீழே படுத்திருந்த அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு நிஜமாலுமே தெரியல, நம்ம உதச்சி தள்ளிட்டோம் அவனை அப்படின்னு. பாயுட்டாங்க்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆனால் அவனால் வாய் திறந்து சொல்ல முடியல. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி 3 பேர் வராங்க. அவங்க வேற யாரும் இல்லை, இவங்களோட கூட வேலை செய்கிற டீம் தான். அவங்க 3 பேரோட பேர் என்னன்னா ஜாங்லோங், வாங்சாவோ, மா ஆன். இவங்க 3 பேர்த்தோட கையில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு பாயுட்டாங்கும் ஜஞ்சோவும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்போ வந்து பாயுட்டாங் வந்து ஜாங்லோங்கை பார்த்து கேட்குறான், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா அப்படின்னு. அதுக்கு ஜாங்லோங் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதுவுமே கிடைக்கல. பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு இடையில எந்த ஒரு காமன் பாயிண்ட்டும் இன்னும் கிடைக்கல. இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எப்படியோ 2 நாள் ஆயிரும் போல் அப்படின்னு ரொம்ப டயர்டாகவும் கடுப்பாகவும் இரிட்டேட்டடாகவும் சொல்கிறான். அதே சமயம் வாங்சோவை பார்த்து ஜஞ்சோவை வந்து இன்னொன்று கேட்குறான், நீ விக்டிம் மூவாவோட பிளேஸுக்கு போயிருந்தல்ல, அவனோட பிளேஸில் ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு ஜஞ்சோவை கேட்குறான். அதுக்கு ஜஞ்சோவை பார்த்து வாங்சோவை வந்து, கண்டிப்பாக நம்மளை யாராவது சபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடைக்கல. நாங்கள் போகிறதுக்குள்ளே அவனோட பிளேஸ் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஃபயரை அணைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் அணைச்சி முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லா பேப்பரும் வந்து கருகி போச்சு. வெறும் கருகின குப்பை தான் இருந்துச்சு. அந்த கருகின குப்பையும் 1, 2 இருக்க பேப்பர்ஸையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு ஜஞ்சோவும் பாயுட்டாங்கும் 2 பேரும் ஒருத்தரை மாற்றி பார்த்துட்டு அவனோட பிளேஸில் தீ பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்து வாங்சோவா அப்போ சொல்கிறான், இந்த ஃபயரை வந்து யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னாங்க. இது மோஸ்ட்லி வந்துட்டு யாராவது நம்ம வந்து அந்த எவிடன்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் யாராவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு டவுட் இருக்குது அப்படின்னு வாங்சோவா வந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த பிஞ்சு போன கருகி போன பேப்பரை கொண்டு போயிட்டு ஜியாங் பிங்க்கு கொடுப்போம், அவனுக்கு இன்றைக்கி பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டே போகிறாங்க. ஜியாங் பிங்க்கும் இவனோட டீமில் இருக்க ஒரு மெம்பர். அவன் மோஸ்ட்லி வந்து இந்த கம்ப்யூட்டரு, இந்த ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்ப்பான். ஸோ அதனால அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நக்கலாக போயிட்டுருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருக்கும் முன்னாடி ஒருத்தன் உள்ளே வரான். அவன் வேற யாரும் இல்லை, நம்மளோட அட்டாப்சி டாக்டர் கோங்ஸுன் தான். அவன் முகமே வந்து ஒரு மாதிரி டயர்டாக கருலைன் டார்க் லைன்ஸ்லாம் வந்து அவனுக்கு கண்ணை சுற்றி பாண்டா மாதிரி உள்ளே வரான். அதை பார்த்தோன்னே ஜஞ்சோவோ பாயுட்டாங்க, சரி இவன் நைட்டு ஃபுல்லாக இருந்து வேலை பார்த்துருப்பான் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு பாயுட்டங்க வந்து ஒரு காஃபி பிடிச்சிட்டு கொங்சுன்கிட்ட கொடுக்குறான். அதை கொங்சுனும் வாங்கிட்டு, இதை யார் பண்ணானோ அவன் கண்டிப்பாக ஒரு சைக்கோவாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டோட ஒரு திக் டாக்குமெண்ட்டை பாயுட்டாங்கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிட்டு காய்ஸ் எல்லோரும் மீட்டிங் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லோரும் போகிறாங்க. அப்போ பாயுட்டாங் வந்துட்டு அங்கே இருக்கவனை பார்த்து கேட்குறா, எங்கே ஜவோவு? ஜவோவு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய க்ளூலெஸ்ஸான ஒரு பர்சன், படபடன்னு செய்வான், ஒரு லோயல் டாக் மாதிரின்னு அவனோட கேரக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அவனை வந்து நம்ம ஹஸ்கின்னு கூப்பிட்டுக்கலாம். எங்கே ஹஸ்கியை காணா அப்படிங்கிற மாதிரி பாயுட்டாங் கேட்குறான். அவன் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவனுக்கு கால் வந்துச்சு. அங்கே வந்து ஒரு வண்டி வந்து நைட்டு ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க, சரின்னு அது விசாரிக்கிறதுக்கோசரம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம வந்து மீட்டிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ மீட்டிங் ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ எல்லோரும் மீட்டிங் ரூமில் உட்காந்துருக்காங்க. கோங்சுன் வந்து ரிப்போர்ட் வந்து படிக்கிறான். அதில் என்னென்னா, ஊவோட டெத்தோட ரிப்போர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவனை பாய்சன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேலாப்பில் வந்து சொல்லியிருப்பான். இப்போ டீட்டெயில்டாக அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவனோட ஸ்டொமக்லேயும் ரத்தத்துலேயும் எந்த ஒரு பாய்சனும் கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா பெத்திடின் ஹைட்ரோக்ளோரைடு தான் அவனோட உடம்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதுதான் அவனோட சாவுக்கும் காரணம் அப்படின்னு கோங்சுன் சொல்கிறான். இதை பார்த்துட்டு பாயுட்டாங் வந்து அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அதுக்கு ஜஞ்சோவை வந்து புருவத்தை சுழிச்சுக்கிட்டே, அது ஒரு டெமோரோல், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா
அது ஹியூமன் பாடியில் ஒரு அனஸ்தெட்டிக் எஃபெக்ட்ஸை கொடுக்கும். அதாவது அனஸ்தேஷியானா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதை போட்டால் வந்து மயக்கம் வரும். அந்த மாதிரி அதில் வந்து ஒரு 0.1% தான் வந்து அதோட இது இருக்கும். இது வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எதாவது ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஏதாவது வேணும்னா ரெகுலர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10% எஃபெக்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜன்ஜோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன் பாய் டங் அப்படின்னு கேட்டதுனால. அதுக்கு கோங்சுனும் ஆமா அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்போ வந்து பாய் டங்க்கு ஒன்று புரியல. இது அனஸ்தேஷியா தான் கொடுக்குது, அதுலேயும் 1% தான் எஃபெக்ட்னா அதனால வந்து அவன் எப்படி செத்துருப்பான்? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி அவனுக்கு எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை. ஹிஸ்ட்ரி இல்லைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டில் விசாரித்ததில் அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற மாதிரியான எந்த ஒரு இன்ஃபோவும் வரல அப்படிங்கிற மாதிரி டவுட்டோட கோங்சுனை பார்த்து கேட்குறான். அதுக்கு கோங்சன் என்ன சொல்கிறான்னா, அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மர்டர் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிப்போர்ட்டை எடுத்து முன்னாடி வைக்கிறான். அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் என்னென்னா விக்டிமோட லெஃப்ட் சைடு இருக்க செஸ்ட்டை காமிக்கிறான். அதில் இந்த ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்த பாருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாரும் குரூப்பாக வந்து பார்க்குறாங்க. அவனோட ஹார்ட்டில் ரைட் சைடோட டாப்பில் ஒரு ரெட் கலரு டாட் இருக்குது. இதை பார்த்துட்டு ஜாங்லாங் என்னது எனக்கு புரியலையே அப்படிங்கிறான். அதுக்கு வந்து கோங்சோன் சொல்கிறான், அவன் அந்த அந்த ரெட் கலர் டாட் என்னன்னா ஒரு ஹோல். அந்த ஹோல் வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுனால வந்துச்சு. அதுக்கு உடனே பாய்ட்டாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்ஜோவை பார்த்து, ஜன்ஜோவோ உனக்கு தெரியல, அந்த ஜெயிலில் அவங்க வந்து விசாரிச்சிருப்பாங்களா, அதில் ஒருத்தன் என்ன சொல்லியிருப்பானா, அந்த மர்டர் அதாவது ஒருத்தன் டாக்டர் கோட் போட்டு போயிருப்பான், அவன் கையில் வந்து ஒரு நீடில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போது அதே இதை வச்சு கனெக்ட் பண்ணி என்ன சொல்லிடுறான் அப்படின்னா பாய்டன், அப்போது அந்த மர்டரர் வந்து அந்த நீடில் அதாவது அந்த இன்ஜெக்ஷனை டைரெக்டாக அந்த விக்டிம் ஊவாவோட ஹார்ட்டில் செலுத்திட்டான். அதுதான் அந்த ஓட்டை. அந்த என்ன மருந்துனா டெமோரல். அனஸ்தெட்டிக்காக இருந்தாலும் டைரெக்டாக ஹார்ட்டில் வந்து செலுத்தும் போது மர்கையா தானே, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. காங்சுன்னும் இவன் சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆமாம் கரெக்டு தான், ஒரு நீடில் அது வந்து அனஸ்தேஷியாவாக இருந்தாலும் டைரெக்டாக ஹார்ட்டில் விடும்போது அவன் 5 நிமிஷத்தில் அவன் ஆளுகாலி அப்படின்னு. இதை கேட்டுட்டு எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க முகத்தில் வந்து ஒரு ஷாக் தெரியுது. ஏன்னா வந்து டைரெக்டாக நினச்சி பாருங்கள், ஹார்ட்லேயே வந்து இன்ஜெக்ஷனை விட்டு குத்தி இருக்கிறான். அதனால எல்லாருக்கும் வந்து ஒரு ஷாக்கு. அப்போது ஜன்ஜாவோ என்ன சொல்கிறான்னா, அப்போனா கண்டிப்பாக வந்து இந்த கொலை பண்ணவன் வந்து ஒரு டாக்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கோங்சுனும் ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அவன் டாக்டராக இல்லைனாலும் அவனோட வேலை வந்து இந்த அனஸ்தேஷியாவை வந்து இது பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி அவன் வந்து இன்ஜெக்ஷன் போட்ட பொசிஷனும் டெக்னிக்கும் அவன் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக ட்ரைன்டான ஆளாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கோங்சுன் கன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போது மீட்டிங் ரூமை திறந்துட்டு நம்ம ஹஸ்கி உள்ளே ஓடியாடுறான். அவன் கையில் வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதை லீடர் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். பாயுட்டாங்கோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு அவன் முகமே மாறுது. அதை பார்த்துட்டு ஜன்ஜோவோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை இந்த கார் வந்து எங்கே வந்து காணாமல் போயிருக்கோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். என்ன சொல்ல வரான்னா, காரை வந்து ரோட்டில் நிற்கும், அது கொலைகாரனோட காராக இருக்கலான்னு சொல்லிட்டு அதை போய் விசாரிக்க தான் அந்த ஹஸ்கி போயிருப்பான். எவனுமே கொலை பண்ணுறவன் அவனோட ஒரிஜினல் காரை எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக அது எங்கே இருந்தால் திருடின கார் தான். இந்த காரை எங்கேருந்து திருடியிருக்காங்களோ அந்த லொக்கேஷனை பார்த்தா தான் இவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜன்ஜோ வந்துட்டு எந்த லொக்கேஷன்லேருந்து திருடியிருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பாயுட்டாங் வந்து சி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறான். சி யூனிவர்சிட்டி வேறு எதுவும் இல்லை, அங்கே தான் வந்து ஜன்ஜோவை வந்து வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் லெக்சர் எடுக்கிறதுக்காக போகிற ஒரு காலேஜ். அதனால தான் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஜன்ஜோவை பார்த்தும் கேட்குறான், நீ அங்கே தானே போவ லெக்சர் எடுக்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறான். ஆமாம் நான் அங்கே போவேன், அங்கே சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனால அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சர் எடுக்கிறதுக்காக போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பாயுட்டாங் வந்து ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முகத்தில் வந்து அவனோட முகத்தில் கவலை தெரியுது. ஏன்னா வந்து நேற்றுமே வந்து ஒரு கார் இடிக்க வந்துச்சு, இப்போ வந்து ஒரு கார் வந்துட்டு சி யூனிவர்சிட்டி ஜன்ஜோவோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்து தான் அந்த காரை தூக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு அவனுக்கு பயமாகுது. ஸோ வந்து நம்ம அங்கே போகிறோம், இந்த கார்லேருந்து வரவங்க இவங்க யார் துரத்துறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒன்னைய டார்கெட் பண்ணி தான் துரத்துறாங்களோன்னு டவுட் வந்துச்சு. ஜன்ஜோவும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸான எக்ஸ்பிரஷனை வச்சுருக்கான். இதோட எபிசோட் 10 வந்து முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வீடியோ ஸ்டோரிஸ் வேணும்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் வந்து நிறைய நாவல்ஸ் ரிலேட்டடாக பிஎல் ஸ்டோரி நான் படிப்பேன். அந்த ஸ்டோரிஸை எடுத்து தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறேன். அதில் வந்து இந்த எஸ்ஏ மிஸ்ட்ரிங்கிறது ரொமான்ஸ் அண்ட் த்ரில்லர், சைக்காலஜிக்கல், இந்த மாதிரி சஸ்பென்ஸ் அண்ட் க்ரைம், இந்த மாதிரி சூப்பராக போகும். உங்களுக்கு போக போக செம்மையாக இருக்கும். அண்ட் வந்து நம்மளோட ஹீரோ ஜஞ்சோவை வந்து அந்த சைக்காலஜிக்கல் யூஸ் பண்ணி இந்த க்ரைம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதோ, அப்புறம் நம்மளோட இன்னொரு ஹீரோ பாயுட்டாங்கோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த கதை சூஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது. நீங்கள் பிஎல் ஸ்டோரி படிக்கிறவரா, பிஎல் நாவல் படிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாவல் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறேன். எனக்கு வந்து அடுத்து என்ன போகலான்னு தோணுதுன்னா, கார்ட் ரூம்னு ஒரு பிஎல் நாவல் இருக்குது. சூப்பரான பிஎல் நாவல். அது ஒரு சைனீஸ் பிஎல் நாவல். எனக்கு தெரிஞ்சு அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதையும் நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் கார்ட் ரூம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான நிறைய பிஎல் நாவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்களும் படிக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் பாய்.